இங்கேயும் ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை கார்ல மாட்டி விட்டுறா. அந்த டைம்ல அந்த கார் மூவ் ஆனதும் அவளோட ட்ரெஸ்ஸும் அதோட சேர்ந்தே போயிருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே பக்கத்துல இருந்த பொண்ணுகிட்ட எனக்கு ஏதாவது ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா, எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல இன்டர்வியூ இருக்குன்னு சொல்றா. உடனே அவ ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. அவளும் அதை போட்டுக்கிறா. அந்த டைம்ல இவ அந்த பொண்ணோட ரெஸ்யூம் மாத்தி வச்சிடறா. அடுத்த சீன்ல மேனேஜர் இவட்ட இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணையும் கூப்பிடுறாரு. அவளும் அவளோட ரெஸ்யூமை கொடுக்குறா. அதுல கிளீனர் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணிருக்கு. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இவட்ட உங்களுக்கு சீஃப் அக்கௌண்டன்ட் ஜாப் கொடுக்குறோம்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுட்ட உங்களுக்கும் ஒரு ஜாப் இருக்குன்னு சொன்னதும் அந்த பொண்ணு சிரிக்குது. உடனே நீங்க அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ தான் அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பா. இவ தயங்கிட்டே இருக்கிறத பார்த்து மேனேஜர் உங்களுக்கு வேலை வேணுமா வேண்டாமான்னு கேக்குறாரு. உடனே இவ தொடப்பத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல அக்கௌண்டன்ட் வேலை கிடைச்சவ கம்ப்யூட்டர்ல கணக்கு போட தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு அவளுக்கு சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம மேனேஜர்ட்ட என்னை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருது. அந்த டைம்ல மேனேஜர் அங்க வராரு. இவளோட ஒர்க்கை பார்த்து எப்படி இவ்வளவு கரெக்டா பண்ணீங்கன்னு கேக்குறாரு. உடனே அவ நானே கஷ்டப்பட்டு தான் சார் இதை பண்ணேன்னு சொல்லிடுறா. அந்த டைம்ல மேனேஜர் அங்க இருந்து கிளம்ப கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு நான் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிடுறா. உடனே அவ உன்னோட வேலையை மட்டும் பாரு, ஒரு கிளீன் பண்ணவன் எனக்கு சொல்லி கொடுப்பாளான்னு சொல்லி திட்டிடுறா. அந்த பொண்ணு திட்டு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அப்போ இவளோட காலை வச்சு அந்த பொண்ணை தட்டி விட்டுறா. அந்த பொண்ணு கையில இருந்த குப்பையெல்லாம் கீழே செதறிடுது. உடனே சாரின்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் பொறுக்கிறா. அந்த டைம்ல மேனேஜர் அங்க வந்து இன்னையோட உன்னோட கிளீனிங் ஜாப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து நீ இந்த கம்பெனியோட சீஃப் அக்கௌண்டன்ட் சொல்லி சிரிக்கிறாரு. இதை கேட்டு பொறுக்க முடியாத இவ மேனேஜர்ட்ட தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு கேக்குறா. உடனே மேனேஜர் மொபைல்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அதுல இந்த கிளீன் பண்ண பொண்ணோட ட்ரெஸ்ஸை கார்ல மாட்டி விட்டது, ரிசியூமை மாத்தி வச்சதுன்னு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் காட்டிட்டு அந்த அப்பாவி பொண்ணை வேலையில சேர்த்துக்கிறாரு. இவளை வேலையை விட்டு தூக்கிறாரு. கோபத்துல வெளியே போறா. அப்ப இவ ட்ரெஸ் ஒரு கம்பியில பட்டு அதை அத்து விழுந்துருது.